யூஎஸ் இந்த வீடியோவில் 151 அமைச்சு பணிகளுக்கான பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு. தமிழக அரசு பள்ளியில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் காலிப்பிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் 2023 அறிவிப்பு வெளியாகிவிட்டது. இவர்களுக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி 4 போட்டிதான் நடந்தது. இதன் முடிவுகள் மே மாதம். அதே மாதிரி எந்த சதவீதத்தில் சான்றிதழ் சதிப்பு பட்டியல் வெளியிடப்பட்டு அதே மாதிரி இந்த டேட்டில் அவங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் 3192 தேர்வு செய்யப்பட்டன. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் 2% காலிப்பிடங்கள் அமைச்சு பணிகளுக்கு பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி ஹைகோர்ட்டில் தொடர்ந்த வழக்கு. தேர்வு செய்ய பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன ஆணை வழங்குவது கடைசி தேதி நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்வித்துறையில் அமைச்சு பணிகளாக பணியாற்றி டெட்டு தாள் 2 முடித்து பெற்றவர்கள் பட்டியலில் மாவட்ட வாரியாக பள்ளிக்கல்வித்துறை சேகரித்து இதில் 151 பேருக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நேற்று பதவி உயர்வு வழங்கப்பட்டது. எல்லோரும் இன்று ஆகஸ்ட் 14 அது வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பணியில் சேரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதனால் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2% அமைச்சு பணியிடங்களுக்கான ஒரு தகவல். ஆகஸ்ட் 14 ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரிமைனிங் இருக்க போஸ்டிங் கண்டிப்பாக இதற்கான ஆணை வெளியிடப்படும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு அப்டேஷன் நம்ம பார்த்தோம். தென் இதுக்கு கண்டிப்பாக அப்டேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு ஏன்னா செகண்ட் கிரேட்டுக்கும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக அவங்க போஸ்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுக்கும் ஒரு நிகழ்ச்சி வழியாக ஆர்டர் காப்பி தான் அவங்க இஸ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த தகவலுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு தகவல் கொடுக்க இந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார்